Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி சிக்கன் ஸ்டியூ. இது கிறிஸ்மஸ் ரெசிபி தான். மிட் நைட் மாஸுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லோரும் இட்லி கறி குழம்பு இடியாப்பம் ஆப்பம் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி கேரளா ரெசிபி. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. ஆப்பம் இட்லி இடியாப்பம் எல்லாம் வச்சு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து 1/2 kg சிக்கன், 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க, நிறைய போடக்கூடாது, கலர் மாறிடக்கூடாது. உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடுங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, இல்லைன்னா நீங்கள் கடாயில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துட்டு பாருங்கள். சிக்கன் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது உருளைக்கிழங்கு கேரட்லாம் சீக்கிரம் வெந்துடும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க. பட்டை லவங்க கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கிய பூண்டு போடுங்க. அரைச்ச பேஸ்ட் போடக்கூடாது. அதே மாதிரி பொடியாக நீல வாக்கில் நறுக்கி இஞ்சி போடுங்க. பேஸ்ட் போடக்கூடாது. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கிய ஒரு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கருவேப்பிலை போடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சிக்கன் மிக்சரை நம்ம போட போகிறோம். நல்லா ஒரு கிளறி விடுங்க. ரொம்ப கிளறாதீங்க. எல்லாமே ஏற்கனவே வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு கேரட்லாம் உங்களுக்கு தூளாக ஆயிரும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தண்ணி தேங்காய், அதாவது இப்போ முதல் தேங்காய் கட்டிப்பால், 2ஆவது தேங்காய் தண்ணிப்பால் சொல்லுவாங்க. அந்த தண்ணிப்பால் முதல்ல ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மிளகும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. பச்சை மிளகாய், இதுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போடாதீங்க. ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. தேங்காய் பால் ஊற்றி ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. இறக்கி பார்த்துட்டு ஒரு கிளறி விடுங்க. இப்போ வந்து கட்டி தேங்காய் பால் எடுத்து விடுங்க. விட்டுட்டு லேசாக கிளறி விட்டுட்டு லேசாக கொதி வந்த உடனே நீங்கள் இறக்கி வச்சுருங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா பண்ணுங்கள். உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூனுக்கு பட்டர் போட்டுட்டு அதில் வந்து வெங்காயமும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்த உடனே எடுத்து இந்த சிக்கன் ஸ்டியூவில் ஊற்றிடுங்க. சுவையான டேஸ்டியான சிக்கன் ஸ்டியூ ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.